எப்போது பொங்கல் எப்போ கொண்டாடப்படும்? சென்சார் போர்டுக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா? விரைவா இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி. அதாவது அவங்க ரசிகர்களே சொல்லிட்டாங்க, என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பொங்கல்னு. நாங்களும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். அவங்க அது சட்ட விதிகளின்படி நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா பாத்தீங்களா, சென்சார் போர்டை நீங்க தான் வழி நடைமுறை. சென்சார் போர்டு எனக்கு தெரியாது. சரி, சென்சார் போர்டுக்கு கோரிக்கை வைக்க முடியாது, ஏன்னா அது சட்ட விதிகளின்படி. ஒரு ரசிகர்களின் ஒரு மத்தியில சீக்கிரம் படம் வெளியே வந்தா நமக்கு நல்லதுதான் நம்ம நினைக்கலாம். பராசக்தி திரைப்படம் நீங்க பாத்துறீங்களா? அந்த திரைக்காட்சிகள் எப்படி இருந்தது? இல்ல, நான் இன்னும் பாக்கல, பாத்துட்டு சொல்றேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன், இன்னும் பாக்கல, பாத்துட்டு சொல்றேன். ஆனா ட்ரெய்லர் எப்பெல்லாம் காங்கிரஸை விமர்சனம் செய்யப்படுகிறது அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு அமித்ஷா, மத்திய உள்துறை அமித்ஷா திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை சுட்டிக்காட்டி டிஆர்பி ராஜா விமர்சிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, அவங்கள பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க பாஜக. திருவள்ளுவர் தினத்தை சொன்னாலே பிரிவினைவாதம் சொன்னா எப்படிப்பா இதை ஒத்துக்கொள்ள முடியும்? இல்ல, நான் ஒரு நாளைக்கு முன்னால சொன்னா என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? நீங்க தமிழர் திருநாளையே தமிழ் புது வருஷம் இல்லன்னு நீங்க சொன்னீங்க. தமிழ் மக்கள் எல்லாம் எந்த புது வருஷத்தை தமிழ் புது வருஷமா கொண்டாடுறாங்களோ அதுவே தமிழ் புது வருஷம் இல்லன்னு திமுக சொல்லிச்சு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம மாத்தி மாத்தி பேசுறீங்க. திருவள்ளுவர் தினத்தை முந்தின நாளே சொல்றதுல இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? திருவள்ளுவர் அமித்ஷா சொல்லிட்டாருன்றதான் இப்ப உங்களோட பிரச்சனை. திருவள்ளுவர் அமித்ஷா கையில எடுத்துட்டாரு அப்படின்னு தான் பிரச்சனை. அதனால நிச்சயமா பொங்கல் விழாவோட சேர்ந்து திருவள்ளுவர், இப்ப அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு திருவள்ளுவர் தினமா? 365 நாள் திருவள்ளுவர் தினங்க. அதை அமித்ஷா புரிஞ்சு வைத்திருக்கிறார். ஆக தமிழ்நாடே அமித்ஷா அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இல்ல, அதான் தமிழ் புத்தாண்டுன்னு அவங்க தை பிறந்தால் வழி பிறக்குன்றக்காக சொல்லியிருப்பாங்க. அதிகாரப்பூர்வமான தமிழ் புத்தாண்டு சித்திரை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆக தமிழ்னாலே பொங்கல், பொங்கல்னாலே தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.